ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல குருமங்கள யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது. ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவருடைய பார்வைகள் அனைத்துமே 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வை செய்வார். அதே போல் 6ஆம் இடத்தை பார்வை செய்வார். 2வது 8ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். இந்த பார்வைகள் மற்றும் இந்த கிரக சேர்க்கைகளுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்க போகுது, இது எப்பொழுது ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 17/7/2024 ஆரம்பித்து ஏறக்குறைய 1.5 மாத காலங்கள் இந்த கிரக சேர்க்கைகள் இருக்கும். இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது. மிதுனம் காலபுருஷனுக்கு 3வது வீடு, புதன் பகவான் இங்கே ஆட்சி பெறக்கூடிய வீடு. இந்த ராசியை பொறுத்தவரையும் கலை இலக்கியம் சார்ந்த விஷயத்தில், அது நடிப்பு, நாடகம், நாட்டியம், அதே போல் 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா படிப்பில் ரொம்ப ஸ்மார்ட்டு சுட்டி, படிக்கலினாலுமே பார்த்திங்கன்னா பெரியவங்களாக இருக்கட்டும் புத்தி அறிவு ரொம்பவே அதிகம், சமயோகித புத்தின்னு சொல்லக்கூடிய அந்த நிமிஷத்தில் யோசித்து அட்வைஸ் பண்ணி ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. மேஷமாக விருச்சகமாக அந்த மாதிரி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. செல்ஃபாகவே ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பேசுவாங்க. நம்ம மிதுனத்தை பொறுத்தவரையும் கழுவற மீன் நழுவற மீன் சொல்லக்கூடியது எந்த ஒரு பிரச்சனையுமே பார்த்திங்கன்னா தைரியமாக சமாளிச்சுட்டு பிரச்சனைகள் இல்லாமல் வெளியே வந்துடுவாங்க. சிரித்த மாதிரி வெளியே வரக்கூடாது. இந்த மாதிரி ராசியில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டு சொல்லிட்டே போகலாம். எப்பொழுதுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. இந்த விஷயத்த இவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. ஒரு விஷயங்களும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லக்கூடியது. அதே போல் நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நிர்வாகத்திறன், மிதுனத்தளவுக்கு நிர்வாகத்திறன் யாருக்கிட்டேயுமே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஒரு 10 பேர் சேர்ந்துருக்காங்கன்னா ஏதாவது ஒரு 2 பேருக்கு அகெயின்ஸ்டாக பேச வேண்டியது. ஆனால் அந்த மிதுன ராசியை பொறுத்தவரையும் அந்த இடத்துல இருக்கிறதுனால ரிஷபமாக இருந்தாலும் சரி, மிதுனமாக இருந்தாலும் சரி, அந்த 10 பேரையும் இணைச்சி ஒரே மாதிரி கூட்டிகிட்டு போக அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். மிதுனம்னாவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கடை கண்ணி வர்த்தகம் வைத்து பிழைக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் சரி, கேது பகவான் 5ஆம் இடத்துலையே சம்மந்தப்பட்டார். இன்றைக்கி 4ஆம் இடத்துல இருக்கார். சனீஸ்வர பகவான் 8, அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா 9ஆம் இடம். 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இன்றைக்கி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகளும் குரு செவ்வாய் அப்படிங்கிறது ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. பொதுவாகவே அடித்த அடியிலிருந்து மீண்டு வெளியே வர்றதுக்கு கடுமையாக போராடிட்டு இருக்காங்க. சனீஸ்வர பகவானால் மனக்கவலைகளும் குழப்பங்களும் வாழ்க்கை தரம் கீழே உயரக்கூடிய சுச்சுவேஷனில் இருந்து கீழே தாழ்ந்து வரக்கூடிய சுச்சுவேஷனில் இருந்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்கு. இந்த பூர்வீக சொத்து எல்லாமே எப்பொழுது கேது 5ஆம் பாவகத்தோடு சம்மந்தப்பட்டாரோ அன்றைக்கி எல்லாமே நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அளவுக்கு மனக்கவலைகளை அதிகமாக கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்கு. யாருக்காக ஓடி உழைச்சிங்களோ அவங்க எல்லாருமே உங்களை விட்டு 5ஆம் இடம்ங்கிறது மனம், அவங்க எல்லாருமே உங்களை விட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தியிருக்கு. காசு தங்காமல், முக்கியமாக காசு தங்காமல் மட்டும்தான் கஷ்டப்பட்டிருப்பீங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த தொழிலை நல்லா விரிவுபடுத்திடலாம், எப்படியாவது கடன் வாங்கி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு இருந்தது எல்லாமே இன்றைக்கி ஆப்போசிட்டாக நெகட்டிவாக அகைன்ஸ்டாக போயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் இது சமாளிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இவை அனைத்துக்குமே காரணம் என்னதான் சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டார், இன்றைக்கி 9க்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னாலுமே அந்த 8ல் இருக்கக்கூடிய தாக்கங்கள் கொடுத்த வலி வேதனைகளும் ரொம்ப கடுமையாக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அது எல்லாமே தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக தாங்கியிருப்பாங்க. அப்படி இல்லாத நபர்கள் எல்லாமே கடுமையான மனக்குழப்பங்களையும் சங்கடத்தை தான் சந்திச்சிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் கடன், இந்த கடனே என்னை மூழ்கடிச்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயத்தோட கடன் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. தான் பட்ட கஷ்டங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லக்கூடாது, குடும்பத்துக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு நாளும் நீங்கள் படக்கூடிய வழியை வெளியவே பார்த்திங்கன்னா பட்டுட்டு வீட்டுக்கு அப்படியே சிரித்த முகத்தோடு இருந்து 10 நிமிஷம் உங்ககிட்ட யாராவது தனியாக பேசினா அழுதுருவீங்களா அப்படிங்கிற அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா உங்களோட ராசி இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டு இருக்குது. இன்றைக்கும் 4ஆம் இடத்துல கேது பகவான் சப்போர்ட் பண்ணக்கூடிய அம்மாவே இந்த ராசியை பொறுத்தவரையும் ராசிநாதனே 4ஆம் அதிபதியாக வர்றதுனால சப்போர்ட் பண்ணக்கூடிய அம்மாவே இன்றைக்கி உங்களை கைமீறி
போயிடுச்சு. எங்களுடைய உறவுகள் எல்லாமே வந்து கைமீறி போயிடுச்சு. நிறைய அவமானத்தை வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய சிச்சுவேஷனை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. அதேபோல அப்பா உறவும் பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்துல அடிச்ச அடியிலருந்து இன்னும் மீண்டு வரல. இன்னைக்கு அப்பா என்னதான் சப்போர்ட் பண்றேன், பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாலும், ஒரு காலத்துல நீங்க இப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இப்படி பண்ணுனவங்க தானே நீங்க. அப்படிங்கிற அளவுக்கு அந்த அப்பா பேசக்கூடிய வார்த்தைகளாலேயே மனக்கவலைகள் அதிகமா இருந்தது. என் அப்பா ஏன் இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருந்திருக்கு. இது எல்லாமே நீங்க கடந்து வந்த பாதைகள். இனி எப்படி இருக்க போகுது? குரு, செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்காரு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் இடத்த பார்க்கறனால அம்மாவோடைய உறவு பலப்படும். என்னதான் வந்து பிரச்சனைகள் இருந்தாலும், அது மத்தவங்களுக்கு தெரிய போய் இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்துக்கு கூப்பிட முடியாம ஒரு கஷ்டப்படக்கூடிய சிச்சுவேஷன்ல இருந்தது. இனி வரக்கூடிய காலங்கள் அம்மா உறவு பலப்படுவதற்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கும். 2வது குரு, செவ்வாய் பார்வை செய்கிறதுனால 4ஆம் இடத்த பார்க்கறதுனால, எங்களுக்கு வந்து வாடகை வீட்ல இருக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நாங்க ஆல்ரெடி எப்படி வாழ்ந்தவங்க, எங்களுக்கு அதே வீதியில வந்து எங்களுக்கு சொந்த வீடு இருந்தது. இருந்தாலுமே வந்து அது எல்லாமே விற்பனை பண்ணிட்டு, இன்னைக்கு வாடகை வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அந்த வீதிக்கே நாங்க போயிட்டு வரதில்ல. அந்த போனாவே அந்த வீட்டோட ஞாபகம் வரும். பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்படி விட்டுட்டோமே அப்படிங்கிற அந்த இதிலிருந்து அந்த மனக்கவலையிலேருந்து நாங்க மீண்டு வந்துருவோன்னு தான் ஆல்ரெடி வாடகை வீட்ல வந்தோம். ஆனா இங்கேயும் வந்து எங்களால இருக்க முடியாது. இப்ப எங்க தேவைக்கு அளவா ஒரு சுய வீடு, அதாவது எங்களுடைய மதிப்புக்கு, பேருக்கும், புகழுக்கும் எதுவும் களங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, விளைவிக்காம ஒரு சொந்த வீடு ஏற்படக்கூடிய காலமாக இது இருக்கும். அதன் சார்ந்த விஷயத்துல நாங்க முயற்சி பண்ணலாமா? இது மட்டும் இருந்துட்டா எங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு இருக்கிற இடத்துலயுமே எங்கனால சுத்தி இருக்கவங்க கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியல. ஏதாவது நாங்க வந்து இந்த மாரி இண்டிபெண்டன்ட்டா வாழ்ந்து பழகிட்டோம். எங்கனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்க முடியல. வேலை செய்ற இடத்துலயும் சரி, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, வீடு சாயந்தரம் வந்தாலே வீட்ல வந்து ஒரு மனக்குழப்பங்கள், மனக்கவலைகள், ஒருத்தர் வந்து பேசலைன்னா மன உளைச்சல்கள், அந்த மாரி கடுமையான மன உளைச்சல்கள் இருக்கு. எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு அமையக்கூடிய நேரம் வருமா? அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு, முதல்ல வந்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துல லோன் வாங்கி பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி குடுக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக குடுக்கும். அதற்கு இணையாக என்னுடைய அம்மா ஃபினான்ஷியலா நல்லா தான் இருக்காங்க. அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? இந்த நேரத்தில போனா எனக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்களா? ஆல்ரெடி தொழில்ல லாஸ் ஆனதுனால நான் உங்ககிட்ட நான் ஆல்ரெடி நெறைய பணத்த வாங்கிட்டேன். இனியும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெர்ல. இந்த காலங்கள் எனக்கு வீடு வாங்கக்கூடிய காலமாக இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய காலமாக இருக்கும். மறைஞ்சிருந்து பார்க்கறதுனால கொஞ்சம் தடை ஏற்படுமோ, தாமதம் ஏற்படுமோ தவிர, ஆனா வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். நெறைய காலம் நீண்ட நாள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இனிமேல் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நடக்கும். 7ஆம் இடத்ததிபதியோடு வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் சம்மந்தப்படுறது, 11ஆம் அதிபதி சம்மந்தப்படுறது. ஆல்ரெடி திருமண வாழ்க்கையில நான் ரொம்ப கடுமையாக அஃபெக்ட் ஆயிட்டேன். எனக்கு வந்து முதல் திருமண வாழ்க்கையே ரொம்ப கசந்துருச்சு. 2வது திருமணத்துக்கு வந்து என்னுடைய வீட்ல வந்து பேரண்ட்ஸ் இது பண்ணிட்டே இருக்கிறாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் ப்ரொசீட் பண்ணலாமா? சொல்லு. பார்க்கலாமா? வரன் பார்க்கலாமா? அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே இருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்குமே, அது என்னுடைய விருப்பப்படி நடக்குமா? நான் நெறைய பழைய திருமணமே வந்து பார்த்தீங்கன்னா, முதல் திருமணமே என்னுடைய விருப்பப்படி நடக்கவே இல்ல. நான் என்ன நினைச்சேனோ அதுக்கு ஆப்போசிட்டா நடந்துருச்சு. அதனால மத்தவங்களுடைய சாய்ஸுக்கு விட்டுட்டேன். இனி வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு மனசுல தெம்பு இல்ல இதெல்லாம் பார்க்கறதுக்கு. 2வது திருமணத்துக்கு நான் ப்ரொசீட் பண்ணலாமா? இது நேரம் நல்லா இருக்குமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா நீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் 11ஆம் இடம் பலம் பெறுவதனால உங்களுடைய விருப்பப்படி வரன்கள் வரும். அதேபோல 2வது திருமணத்திற்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். அதேபோல குடும்பத்தில ஒற்றுமை அப்படிங்கிறது துளியுமே இல்ல. குரு பகவான் 9ஆம் இடத்த பார்க்கறதுனால, அப்பா நெறைய வந்து அப்பா இந்த வழியா வந்தா நான் அந்த வழியா போறது. வேலை செய்ற இடத்துல அப்பா கடுமையா என்னைய அவமானப்படுத்துறாங்க. உனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நேற்றைக்கு வந்த நபர்கள் முன்னிலையில என்னை அவமானப்படுத்துறாரு. நெறைய மனக்குழப்பங்கள், கஷ்டங்கள் இருக்கு. என்ன மாரி நீ வேலை செஞ்சு பார்த்தா தான் உனக்கு தெரியும். அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் இனிமேல் அப்பாவோடைய இன்ஃப்ளூயன்ஸ் குறைஞ்சு, தனிப்பட்ட முறையில நீங்க ஷைன் ஆவதற்கு ஒரு நல்ல நேரம் ஏற்படுத்தி குடுப்பாரா குரு பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஏற்படுத்தி குடுப்பாரு. அதேபோல மருத்துவ துறையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு, செவ்வாய் அப்படிங்கிற கிரக சேர்க்கை 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறனால, மருத்துவத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நன்மையாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். நீண்ட நாள் தடையா இருக்க ஒரு விஷயங்களும் அப்படின்னு சொல்லக்கூடியது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொருவர் முயற்சியினால நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி குடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஏற்படுத்தி குடுப்பாங்க. வீட்ல மதிப்பு, மரியாதை
அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யார் யார் மதிச்சுட்டு இருந்தாங்களோ மதித்து கூப்பிட்டு ஒரு விஷயங்களும் உங்களை முன்னிறுத்தி செஞ்சுருப்பாங்க. இந்த தொழிலில் இறக்கத்தினாலையும் அந்த கடன் அதிகமாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்னாலையுமே உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே குறைவதை கண்கூடித்தனமாக பார்க்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் இழந்த தைரியத்தை, தன்னம்பிக்கையை, செல்வாக்கை மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். குரு செவ்வாய் அப்படிங்கிறது குருமங்கள யோகம். என்னதான் 12ஆம் இடத்துல அமைஞ்சிருந்தாலும் பார்க்கக்கூடிய பார்வைகள் அனைத்துமே நல்லா இருக்கிறனால, கோயில் சம்மந்தப்பட்ட ட்ரஸ்ட்டில் இருக்கேன், அதுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட பதவியில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த யோகம் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக இந்த யோகம் செயல்படக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைத்து மட்டுமே தான் ஒரு பதிவும் நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களும் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமோ தவிர, உங்களோட ராசிநாதனும் சரி 2ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அப்ப நிச்சயமா பணத்தை ஓடலாம், பொருளாதாரத்தை நோக்கி ஓடலாம். யார் என்னமோ சொல்லிட்டு போறாங்க. ஒரு விஷயங்களும் இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, யார்கிட்டயும் சொல்லாம செஞ்சு பாருங்க. நிச்சயமா 100% உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப நீங்க கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.